ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டிலைட் டைரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்க் மைட் இல்லாமல் வீட்டிலேயே இருக்கக்கூடிய வெறும் 4 பொருளை வச்சு எப்படி லட்டு செய்யலாம் என்றது தான். வாங்க பார்க்கலாம். எல்லோருக்குமே ஒரு பெரிய டாஸ்கே லட்டுட பதம் எடுக்கிறது தான். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு செஞ்சிங்கன்னா ஈஸியாகவே அதன் பதம் எடுத்துட முடியும். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதற்கு முதல்ல ரவை எடுத்துக்கலாம். நான் 7 கப் வார மாதிரி ரவை எடுத்திருக்கிறேன். அதாவது 1 கிலோ ரவை. நான் மெஷர்மெண்ட் பண்ண கப்பில் 7 கப் வந்திருந்தது. ஏழு கப் ரவைக்கு 3.5 கப் துருவிய தேங்காய் பூ எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு கூட லட்டு சாப்பிடும்போது நல்லா கடிப்படுற மாதிரி டேஸ்ட்டுக்காக 50 கிராம் முந்திரி, 50 கிராம் ப்ளம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி, வறுத்த கச்சான், அதாவது நிலக்கடலை, பாதாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது டோட்டலி ஆப்ஷனல் தான். அதனை சின்ன சின்ன பீசஸாக சாப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து வைத்த தேங்காய் பூவை சேர்த்து நல்லா பொன்னிறம் வரும் வரையும் வறுத்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி வறுத்து எடுக்கும்போது தான் அதன் தண்ணித்தன்மை எல்லாம் போய் செய்ய போகிற லட்டு ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். வறுத்ததுக்கு பிறகு ஆறியதும் ஒரு பிளெண்டர் கப்பில் போட்டு 2 இல்லாட்டி 3 தரம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக ரவையை அரித்து எடுத்து அதனையும் லைட்டாக கலர் மாறாமலுக்கு வறுத்து கொள்ளுங்க. அதற்கு பிறகு நெய் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து எடுத்திருந்த முந்திரியும் ப்ளம்ஸையும் சேர்த்து லைட்டாக கலர் மாறும் வரையும் வறுத்தெடுத்து கொள்ளுங்க. நெய் இல்லாதவங்க பட்டர் சேர்த்தும் செய்தலாம். நெய் சேர்க்கறதால லட்டுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். அதை வறுத்ததுக்கு பிறகு அதோடு சேர்த்து வறுத்த ரவையையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 மினிட்ஸுக்கு நல்லா வறுத்தெடுத்து கொள்ளுங்க. அதோடு சேர்த்து தேங்காயையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நெய் ஸ்மெல்லுக்காக இன்னும் கொஞ்சம் நெய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். அதற்கு பிறகு சீனி ஒரு 600 கிராம் எடுத்திருக்கேன். இனிப்பு அதிகமாக வேணுமென்றவங்க கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சீனியை ஓவராக பவுடர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி செய்யும்போது சீனி ஈஸியாக மெல்ட் ஆகி குயிக்காக அதன் பதம் வாரத்துக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
பிறகு 4 ஃபுல் டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக 1 கப் தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கரைத்து வைத்த மில்க் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது சீனி மெல்ட் ஆகி பிசுபிசுப்பு தன்மையாக வரும். அப்படி வாரது தான் அதன் சரியான கன்சிஸ்டன்சி. உதிரியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் மில்க் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள். நம்ம செஞ்ச லட்டு வந்துட்டு சூடு தணியறதுக்கு முதலே அதன் ஷேப் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் ஒரு 1/2 மூன் ஷேப் ஸ்பூன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் செய்து கொள்ளலாம். நான் எடுத்திருக்க மாதிரி மில்க் பவுடர் டின்ல வர ஸ்பூனும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 200 லட்டு செய்திடலாம். ஸோ உங்கள் வீட்டிலேயும் ஸ்பெஷல் டேஸ், பெருநாள் டைம், ஸ்பெஷல் ஒகேஷன்ஸுக்கு நீங்களும் வீட்டிலேயே செய்து அசத்திடலாம். நான் சொல்லி தந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு செய்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோ ஒன்றில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.